சும்மா சமாளிக்காத, உண்மையை சொல்லு. உன் அக்கா மாசமா இருக்காளா? ஆமா, 13 மாசம். பின்ன என்ன அத்தை? அப்படி ஏதோ இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? நான் தான் சொல்றேன்ல, அவங்க வயிறு வலின்னு தான் பார்க்க வந்தாங்க. மறைக்காத, உன் அக்கா கர்ப்பமா தானே இருக்கா? ரொம்ப ஆசைப்படுறீங்க போல. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. உன் அக்காவோட நீ பெரிய கேடி. முத்து சொல்லனா இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேண்டான்னு. அத்தை, நீங்க ஓவரா இமேஜின் பண்ணிக்கிறீங்க. நிஜமா அக்கா வயிறு வலின்னு தான் வந்தாங்க. உன்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. நான் வீட்டுக்கு போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன். அக்கா இருக்க சிச்சுவேஷன்ல இவங்க வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இப்ப என்னாச்சுன்னு இவ அங்கேயும் இங்கேயும் நடந்து தரை தேய்ச்சிட்டு இருக்கான். பாஸ் டென்ஷனா இருக்காரா? ப்ரோ, இப்ப என்ன உனக்கு டென்ஷன்? என்ன ஆயிடுச்சு உனக்கு? எதுவுமே ஆக மாட்டேங்குதே சார். நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் முடிஞ்சா பணம் கொட்டுன்னு, ஒரு பைசா கூட வர காணோம். எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்புறீங்க. இங்க பாருங்க பப்ரப்பா மனோஜ், உங்க கட்டத்துல எந்த குழப்பமும் இல்ல. இப்போ உங்க யோகம் பீக் மொமெண்ட்ல இருக்கு. இதுல ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்ணது மட்டும் வீட்டுக்கோ இல்ல ரோகிணிக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் பப்ரப்பா மனோஜ். சார், நீங்க நல்ல பதில் வரும்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அவங்க வராங்க பாருங்க. வாங்க ஆண்டி. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ண? வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமலே இருக்கீங்க. வரணும் தான் பாக்குறேன், ஆனா நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதேதான் மாப்பிள்ள நானும் கேக்குறேன். பகல் நேரத்துல வரேன், மத்த சடங்கெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது? நீங்க தான் என்ன நம்பலையே. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு எதுவுமே புரியல. ஆமா, என்ன நம்பாம இருக்கறனால தான் நான் கேட்ட பணத்தை இது வரைக்கும் நீங்க கொடுக்காம இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள. ஆண்டி, அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன்ல, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டீங்களே. மேடம், இப்ப ப்ரோ பண்ணிருக்கிறது இல்லீகலான விஷயம். முதல் மனைவி இருக்கிறப்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காரு. மேடம், வெளியில தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இப்ப நடந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க மட்டும் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நானும் ரிலாக்ஸ்டா இருப்பேன். அவர் சொல்றதும் வாஸ்தவம் தானமா? அந்த பழைய கல்யாணத்துல இருந்து அவர் முழுசா வெளியில வந்தாதானே உங்க பொண்ணுக்கு இவரால ஹஸ்பண்டா இருக்க முடியும். இதுக்கு மேல இவரை வழிக்கு கொண்டு வரணும்னா நம்ம பணத்தை கொடுத்துதான் ஆகணும் போல இருக்கு. நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கும்.